ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு டாபிக் வந்து ரொம்பவே முக்கியமான டாப்பிக்கு. இது கடந்த சில நாட்களாக நம்ம தமிழக கல்வி உலகிலையும் பொதுமக்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய ஒரு விவாத போராக மாறி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அரசாணை தான். அதாவது ஆசிரியர்கள் சிறப்பு நிலை பெற கல்விச் சான்றிதழ்களுடைய உண்மைத்தன்மை சரிபார்ப்பு தேவையில்லைன்னு சொல்லி நம்ம தொடக்க கல்வித்துறை ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இதை பார்த்த உடனே பல பேருக்கு பல கேள்விகள் வந்துச்சு. அதாவது இந்த மாதிரி சொல்லியிருக்கிறது நியாயமானதா, நல்லதா, கெட்டதா, இதனால் கல்வித்துறையில் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் ஏற்படும், இதோட பின்னணியில் என்னென்ன உண்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த கேள்விகளுக்கு விடைகளை வெறும் உணர்ச்சி வசப்பட்டு மட்டும் பார்க்காம நடைமுறை யதார்த்தம் என்ன, நிர்வாக சிக்கல்கள் என்ன, சட்ட ரீதியான பின்னணிகள் என்ன அப்படிங்கிறத மிக ஆழமாகவும் தெளிவாகவும் நம்ம அலசி ஆராய போகிறோம். நான் கொடுக்குற இந்த தகவல்கள் உங்களுக்கு இந்த அரசாணையுடைய, அதாவது இந்த செய்தியினுடைய முழு பரிமாணத்தையும் புரிய வைக்கும் அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன். முதல்ல இந்த செய்தியில் துல்லியமாக என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் தங்களது பணியில் 10 ஆண்டுகள் மற்றும் 20 ஆண்டுகள் பணிக்காலத்தை நிறைவு செய்யும் போது அவர்களுக்கு முறையே தேர்வு நிலை மற்றும் சிறப்பு நிலை, அதாவது செலெக்ஷன் கிரேடு, ஸ்பெஷல் கிரேடுன்னு சொல்லிட்டு வழங்கப்படும். இந்த நிலைகளை எட்டும்போது அவங்களுடைய ஊதியமும் சமூக அந்தஸ்தும் உயரும். இது ஆசிரியர்களினுடைய வாழ்வாதார உரிமையாக பார்க்கப்படுது. ஆனால் இந்த தேர்வு நிலை மற்றும் சிறப்பு நிலை வழங்குவதற்கு அந்த ஆசிரியர்களின் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு கல்விச் சான்றிதழ்களுடைய உண்மைத்தன்மை, இந்த ஜென்யூனஸ் சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க, தேர்வு வாரியங்களிடமிருந்து பெறப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விதிமுறை நடைமுறையில் இருந்துச்சு. அவ்வாறு உண்மைத்தன்மை சான்றிதழ் வராத காரணத்தால் தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களுக்கு 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் பணி முடித்த பின்பும் இந்த உயர்வுகள் வழங்கப்படாமல் பல வருஷங்களாக காலதாமதம் ஏற்பட்டு வந்துச்சு. இப்போது தொடக்க கல்வி இயக்ககம் எடுத்திருக்கிற முடிவு என்னென்னா, ஆசிரியர்கள் இனி தேர்வு நிலை இல்லை சிறப்பு நிலை அடைவதற்கு 10 மற்றும் 12ஆம் வகுப்பு கல்விச் சான்றிதழ்களின் உண்மைத்தன்மை சான்றை சமர்ப்பிக்க தேவையில்லை. வட்டார கல்வி அலுவலர்கள், அதாவது பிஇஓ, உடனடியாக முகாம்கள் நடத்தி தகுதியுள்ள ஆசிரியர்களினுடைய கருத்துக்களை பெற்று உரிய நடவடிக்கை எடுத்து ஜூலை 1ஆம் தேதிக்குள்ளே அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த செய்தியில் குறிக்கப்பட்டிருக்கு. ஏன் அரசாங்கம் இப்படி ஒரு திடீர் முடிவை எடுக்க வேண்டும்? சான்றிதழ் சரிபார்ப்பு என்பது தானே முறையான வழிமுறை. அதுக்கு பின்னால் இருக்கிற மிக உக்கிரமான நடைமுறை சிக்கல்களை நம்ம பார்க்கணும். ஒரு ஆசிரியர் அரசு பணியில் சேரும்போதே, அதாவது அவருடைய ஆரம்பகட்ட நியமனத்தின் போதே, அந்த இனிஷியல் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, அவருடைய அனைத்து சான்றிதழ்களும் 10வது 12வது பட்டப்படிப்பு, ஆசிரியர் பயிற்சி சான்றிதழ்கள் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே துறை ரீதியாக சரிபார்க்கப்பட்டு உண்மை தன்மை பெற்ற பின்பு தான் அவருடைய பணியே நிரந்தரம் செய்யப்படுகிறது. அப்படி இருக்கிறப்ப 10 வருஷம் சிறப்பாக பணிபுரிந்து தேர்வு நிலை பெறும்போதும் 20 ஆண்டுகள் பணி முடித்து சிறப்பு நிலை பெறும்போதும் மீண்டும் அதே 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு சான்றிதழ்களை எடுத்துக்கொண்டு போய் இது உண்மையானது தானா என்று சரிபார்க்க சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? இது ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்கிற ஒரு தேவையற்ற அதிகாரத்துவ தாமதம், பியூரோக்ராட்டிக் ரெட் டேப் அன்றி வேறு எதுவுமே இல்லை. எதுக்கு ஒரே வேலையை திரும்ப நம்ம செய்யணும்? அது மட்டும் இல்லாமல் தேர்வு வாரியங்களில் லட்சக்கணக்கான சான்றிதழ்கள் சரிபார்ப்பிற்காக தேங்கி கிடக்கின்றன. 10 வருஷத்துக்கு முன்னாடி படித்த ஒருத்தவங்களுடைய சான்றிதழ் உண்மைத்தன்மை வந்து சேர பல வருஷம் ஆகுது. இதனால் ஒரு ஆசிரியர் தன்னுடைய வாழ்நாளில் பெற வேண்டிய நியாயமான ஊதிய உயர்வை அரசாங்க துறைகளின் மந்தமான செயல்பாட்டால் இழந்து நிற்கிறாரு. ஓய்வு பெறும் வயது நெருங்கியும் கூட பலருக்கு இந்த உயர்வு கிடைக்காம இருந்துச்சு. இந்த அநீதியையும் காலதாமதத்தையும் போக்குறதுக்காக தான் கல்வித்துறை இந்த அதிரடியான முடிவை எடுத்திருக்காங்க. இப்போது இந்த முடிவில் உள்ள நன்மைகளை நம்ம பார்ப்போம். இது நல்லதான்னு கேட்டால் ஆசிரியர்களுடைய வாழ்வாதார நோக்கில் இது மிக மிக சிறந்த வரவேற்கத்தக்க ஒரு முடிவு. ஏன் தெரியுமா? ஏன்னா காலதாமதம் தவிர்க்கப்படுகிறது. பல வருஷங்களாக காத்து கடந்த ஆசிரியர்களுக்கு உடனடியாக ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்வுக்கான பலன்கள் கிடைக்கும். இது அவங்களுடைய குடும்ப பொருளாதாரத்திற்கு பெரும் உதவியாக இருக்கும். மன உளைச்சலை நீக்குது. தங்களுடைய சான்றிதழ்கள் உண்மையானவை தான் என்று தெரிந்தும் அரசாங்கத்தினுடைய சான்றிதழுக்காக காத்து கொண்டு அதிகாரிகளின் அலுவலக படிக்கட்டுகளில் ஏறி இறங்கிய ஆசிரியர்களுடைய மன உளைச்சல் இதனால் முடிவுக்கு வருது. அதே போல் நிர்வாக எளிமைப்பாடு, ஈஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவோம். வட்டார கல்வி அலுவலர்கள், பிஓ ஆஃபீஸ் மற்றும் தொடக்க கல்வி இயக்ககத்தின் வேலை பளு குறையும். சான்றிதழ் சரிபார்ப்பு என்ற பெயரில் நடக்கிற லஞ்ச ஊழல்களுக்கும் தேவையற்ற அலைச்சல்களுக்கும் இது முற்றுப்புள்ளி வைக்குது. ஆசிரியர்களின் கடமை உணர்வு கூடுதல். தங்களுக்குரிய பலன்களை தடையின்றி துரிதமாக கிடைக்கும்போது ஆசிரியர்கள் இன்னும் கூடுதல் உற்சாகத்தோடையும் அர்ப்பணிப்போடையும் மாணவர்களுக்கு கல்வியை கற்பிப்பாங்க. சரி, இதில் உள்ள ஆபத்துகள், ஒரு அச்சங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா,
நாணயத்துக்கு 2 பக்கங்கள் இருக்கிற மாதிரி இந்த முடிவுலயும் சில எதிர்மறையான அம்சங்கள், அதாவது எதிர்மறையான ஒரு அச்சங்கள் இருக்குது. பொதுமக்கள் மத்தியிலயும், சமூக ஆர்வலர்கள் மத்தியிலயும் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம நேர்மையாக பேசிதான் ஆகணும். முதல்ல வர அந்த பயம் என்னென்னா, தகுதி இல்லாதவங்க இல்லை போலி சான்றிதழ் கொடுத்தவர்கள் இந்த தளர்வை பயன்படுத்தி தப்பிச்சிடுவாங்களோ அப்படிங்கிறது தான். கல்வி என்பது ஒரு சமூகத்தின் அறிவு கண்ணை திறக்கிற புனிதமான பணி. அங்கே தகுதியற்ற ஒரு நபர் போலி சான்றிதழ் மூலமாக நுழைஞ்சு 10 ஆண்டுகள் ஓட்டிவிட்டார் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு சிறப்பு நிலையையும் கொடுத்து கௌரவிப்பது சமூகத்திற்கு ஆபத்தானது அல்லவா? அதனால் சரிபார்ப்பு என்ற ஒரு பயம் இருந்தால்தான் தவறு செய்ய நினைப்பவர்கள் அஞ்சுவார்கள். அந்த பயத்தை இந்த தளர்வு நீக்கி விடுமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நிச்சயமாக நமக்குள்ளே வருது. 2வது, ஆரம்ப கட்டத்திலேயே சான்றிதழ்கள் அனைத்தும் சரியாக சரிபார்க்கப்பட்டு விடுகின்றன என்று அரசு கூறினாலும், அந்த ஆரம்ப கட்ட சரிபார்ப்பிலேயே ஏதாவது தவறுகள் இல்லை முறைகேடுகள் நடந்திருந்துச்சுன்னா அதை திருத்துவதற்கான 2வது வாய்ப்பை, அதாவது செகண்ட் லெவல் செக்கை இந்த நிர்வாகம் இழந்து விடுகிறது. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மதிப்பெண்களை தவறாக காட்டி வேலைக்கு வந்தவர்கள் யாராவது இருந்தால் அவங்க எவ்வித தடையுமின்றி தங்களுடைய முழு பணிக்காலத்தையும் முடித்து ஓய்வூதியம் பெற்று போயிடுவாங்க. ஸோ இந்த ஒரு பயமும் பொதுவெளியில் நிலவுது அப்படிங்கிறது இயல்பானது தான். அடுத்தது, இது நியாயமா அப்படிங்கிறதுக்கு ஒரு நடுநிலையாக நம்ம பார்த்தோன்னா, ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்குறப்ப இந்த முடிவு முற்றிலும் நியாயமானது தான். ஏன் தெரியுமா? தவறு செஞ்ச ஒரு சில கருப்பு ஆடுகளை கண்டுபிடிக்கிறதுக்காக நேர்மையாக 20 ஆண்டுகள் ரத்தமும் சதையுமா உழைச்சி பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை சிறந்த குடிமக்களாக உருவாக்கிய ஒட்டுமொத்த ஆசிரியர் சமுதாயத்தையும் நம்ம தண்டிக்கக்கூடாது. ஒரு சில போலிகளை காரணம் காட்டி ஒட்டுமொத்த துறையையும் முடக்கி வைப்பது எந்த விதத்தில் நியாயம்? மேலும் இந்த அறிவிப்பு நமக்கு என்ன சொல்லுதுன்னா, தேர்வு நிலை மற்றும் சிறப்பு நிலை வழங்க மட்டுமே சான்றிதழ் உண்மைத்தன்மை தேவையில்லை என்று தான் சொல்லுகிறதே தவிர, ஆசிரியர்களின் சான்றிதழ்களை எப்போதுமே சரிபார்க்கக்கூடாது என்று சொல்லவில்லை. அவர்கள் பணியில் சேரும்போதே கடுமையான சரிபார்ப்புக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். அதன் பிறகும் சந்தேகம் எழுந்தால் துறை ரீதியான விசாரணைகள் நடத்த எப்போதும் சட்டத்தில் இடம் உண்டு. அதனால் தகுதியான பெரும்பான்மை ஆசிரியர்களின் நலனை காக்க இந்த தளர்வு வழங்கப்பட்டிருப்பது முற்றிலும் தார்மீக ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் நியாயமானது தான். ஸோ என் அன்பிற்குரிய ஆசிரியர்களுக்காக எடுத்திருக்கிற இந்த நடவடிக்கை ஆசிரியர்களை அலைக்கழிக்கிற தேவையற்ற நடைமுறைகளை தளர்த்தி அவங்களுக்குரிய பலன்களை சரியான நேரத்தில் கொண்டு சேர்க்கும் ஒரு வரவேற்கத்தக்க சீர்திருத்தம், ப்ரோக்ரெசிவ் ரிஃபார்ம் தான் இது. காலத்திற்கேற்ப சட்டங்களும் விதிகளும் மாற வேண்டும். அப்போது தான் நிர்வாகம் மக்களுக்கானதாக மாறும். ஆசிரியர்கள் மனமகிழ்ச்சியோடு இருந்தால் தான் அவங்க வகுப்பறையில் மாணவர்களை மகிழ்ச்சியோடு வழிநடத்த முடியும். அவங்களுடைய வாழ்வாதார கோரிக்கையை நிறைவேற்றிய தமிழக கல்வித்துறைக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்குவோம். அதே நேரத்தில் எந்த ஒரு இடத்துலையும் போலி சான்றிதழ்கள் உள்ள நுழைந்து விடாத வண்ணம் ஆரம்பக்கட்ட பணி நியமன சரிபார்ப்பை இன்னும் கணினிமயமாக்கி மிக கடுமையான முறையில் அரசு கண்காணிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான அரசு சார்ந்த, ஆசிரியர் சார்ந்த, வேலைவாய்ப்பு சார்ந்த தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.